நம்முடைய வேதத்தை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் சங்கீத பகுதியை வாசிக்க கேட்டிருக்கிறோம் அல்லவா? 41ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன். சங்கீதம் 41 முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். மானானது ஈரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவ சந்நிதியில் வந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அற்புதமான ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வரும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்துல வரக்கூடியதான உபத்திரவத்தை நிமித்தம், போராட்டத்தை நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? அடிக்கடிக்கு நம்முடைய சரீரத்தில் அளவில் உள்ளான மனிதன் கூட என்ன செய்ய சில வேளையில ஒரு சோர்வு வந்து விடுகிறது. அநேக பிள்ளைகளுக்கு சோர்வு. பிள்ளைகளை இந்த சோர்வுகள், அநேக சோர்வுகள் விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்ல, உலக மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கும் அந்த சோர்வு என்ன செய்கிறது? வருகிறது. பெரிய பெரிய திருத்த தரிசிகளுக்கும் அந்த சோர்வுகள் வருகிறது. பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கும் அந்த சோர்வுகள். ஏன்னா நம்ம எல்லாம் மாம்சம் தானே. ஆமென் சொல்லுங்க. நம்ம யாருங்க? மாம்சத்துலதான் நாம இருக்கிறோம். சில வேளையில நம்ம ஆவியில எவ்வளவோ நம்ம ஜெபிப்போம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், நல்ல உபவாசம் பண்ணுவோம், நல்ல தேவ சமூகத்துல தேவனை ஆராதிப்போம். வெளியே போன உடனே மறுபடியும் அந்த சோர்வுகள், நமக்கு பலவீனங்கள் வந்து விடுகிறது. நம்முடைய உள்ளத்திலே ஒரு உருவம், ஒரு இனம் புரியாத ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஏதோ ஒரு நம்ம அழுத்தி கொண்டே இருக்கோம். துக்கம் அதிகரிக்கும், வேதனை அதிகரிக்கும், நம்முடைய தனிமை உணர்வு நமக்குள்ளே வருகிறது, துக்கம் அதிகரிக்கும். சில வேளையில கண்ணீர் வரும். சில வேளையில நம்ம எல்லாரோடும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோமே, ஏன் எனக்கு மாற்றம் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? ஒரு பிரச்சனை முடிந்த உடனே இன்னொரு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை, எல்லாரும் எனக்கு எதுவுமே இல்லை என்ற நிலையில நாம் வந்து விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கத்துல இப்படிப்பட்ட சோர்வுகள், பலவீனங்கள் வந்த போதிலும், இன்னொரு பக்கத்துல என்னன்னா, உள்ளாத மனுஷன், அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மா, தேவனை சார்ந்திருக்கிறதான அந்த ஆத்மா என்ன செய்கிறது சொன்னா, வீர் கொண்டு எழுந்து ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? நினைவு கூறும்படியாக, கர்த்தருடைய சமூகத்துல நாம் வந்து செபிக்கும்படியாக நமக்குள்ள ஏதோ ஒரு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நான் இந்த 42ஆம் சங்கீதமானது ஒரு பெரிய ஒரு சோர்வுகள், அந்த பலவீனத்துல தாக்கப்பட்ட ஒரு மனிதன், அதாவது துக்கத்தில் அமிழ்ந்து போன ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லிதான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, அதே 3ஆம் வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எதிராளிகள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க, சில பகைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு முன்பாக கேலியும் கிண்டலமாக நம்ம மாறிவிடுகிறோம். அவர்கள் நமக்கு விரோதமாக பரிகாசம் பண்ணுகிறார்கள், கேலி கிண்டல் பண்ணுகிறார்கள். நீ தேவனை நம்பினிய, இயேசு இயேசு நீ ஓடினிய, கோயில் சபை என்று சொல்லி நீ ஓடிக்கொண்டே இருந்த, ஊழியம் என்று ஓடிக்கொண்டே இருந்த. ஆனா உன் பிரச்சனை அப்படிதான் இருக்கு. உன் பிரச்சனை இன்னும் மாறலையே, உன் வேதனை இன்னும் மாறலையே. உலக மனுஷர்கள் என்ன பேசுகிறாங்க? பேய் என்ன செய்கிறது? பிசாசு என்ன செய்கிறது? அவர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறது. உன் நிலைமை மாறல, உன்னுடைய வியாதி மாறல, உன் துக்கம் மாறல. உன் தேவன் எங்க? நீ ஆராதனை செய்த அந்த இயேசு எங்க? இன்றைக்கு உலக மக்கள், சாத்தான் வந்து அவர்கள் மூலமாக இப்படியாக பேசுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் சரி, மற்ற ஆவிக்குரிய தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கு நம்மை வந்து தாக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைகள் குடும்பத்திலே சரி வந்துவிட்டால், குடும்ப உறவுகளே நமக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நண்பர்களே நமக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்யறாங்கன்னா, உன் தேவன் எங்க? உங்கள் தேவன் எங்கப்பா?
நீதான தேவன் தேவன் ஏசு ஏசன் ஓன உங்கள் தேவன் எங்க? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுங்க. டெய்லியும் கேட்பாங்க. நாள்தோறும் என்னப்பா உன் தேவன் எங்கப்பா? உன் பிரச்சனை அப்படிதான் இருக்கு, உன் நிலைமை அப்படிதான் இருக்கு, உன் வியாதி மாறல, உன் பிரச்சனை மாறல, உன் குடும்ப சூழ்நிலைகள் மாறல என்றெல்லாம் கேள்வி கேட்டே கொண்டே இருப்பாங்க. பாருங்க 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் கண்மலையாக தேவன் நோக்கி ஏன் என்னை மறந்தி. பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது, பிதாவே ஏன் என்னை கைவிட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன். அந்த வலி தாங்க முடியல, அந்த வேதனை தாங்க முடியல, அந்த அவமானம், தேவனுடைய பரியாசம் பண்ணுகிற காரியங்கள், உலகத்துடைய அத்தனை பாவங்கள் அவர் மேல இறங்க போகுது. அதுதான் வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். விசுவாசிகள் அடிக்கடியாக அந்த ஞாபகத்துல வைக்க வேண்டும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சில பிரச்சனைகள் வந்து சொல்லுவாங்க எங்கிட்ட, நிறைய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறல்ல, நிறைய பாஸ்டர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாரும் வந்து என்கிட்ட இந்த பிரச்சனைக்கு பாஸ்டர் அந்த பிரச்சனை சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க அப்படிதான் சொல்லுவேன். ஜெபத்தால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. பாஸ்டர் அவமானமா இருக்கு, ஊழியத்துக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, ரவுடிகள் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, நிறைய பிரச்சனைகள் வருகிறது, தேவைகள் இருக்கிறது, பாஸ்டர் இந்த கஷ்டம் இருக்குது, எவ்வளவு காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஒரே ஒண்ணு, ஜெபம். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் சமூகத்துல சில வேலையில, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா, என்னை கைவிட்டீங்களா ஆண்டவரே அப்படிலாம் வந்து நம்ம என்ன செய்யும் ஆண்டவர் சமூகத்துல. ஒருவேளை நம்ம வெளிப்படையாக ஒரு இடத்துல நம்ம சொல்ல மாட்டோம். சில பேர் இருப்பாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி சொல்லறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கும். ஒரு அறையில போயிட்டு, ஒரு ஜப அறையில போயிட்டு முழங்கால் படிக்க, ஏன் ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்டது உண்டு, நினைச்சது உண்டு. சில பேர் நீங்க சொல்லாவிட்டாலும் கூட மனசுக்குள்ள என்ன செய்யும், அந்த எண்ணம் வந்துடும், ஆண்டவரே எங்களை கைவிட்டீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன அநியாயம் செய்த ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி. அதுக்கு 9 வருஷத்துல, நான் என் கண்மலை ஆகிய தேவன் நோக்கி ஏன் என்னை மறந்து, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும், ஏன் அப்படி கேட்க தோணுது சொன்ன. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு உபத்திரவங்கள், அவ்வளவு காரியங்கள் வந்து கொண்டே இருந்தது. அடுத்த வசனம் பாருங்க, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட. யார் சொல்றாங்க? சத்துருக்கள். சத்துருக்கள் இருக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல சத்துருக்கள், ஊழிய செய்யற இடத்துல சத்துருக்கள், குடும்பம் நடத்துற அந்த வீட்டின் பகுதியில நமக்கு விரோதமா போராமைகள், எரிச்சல்கள், சத்துருக்கள், வெளியே போக முடியல, உள்ள வர முடியல. தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு போராமை, வன்கண், எரிச்சல் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வானமல்ல பொல்லாத ஆவி கிரியெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுகிறது. செய்கிற மந்திர கட்டுகள், சாத்தானுடைய ஏவல், இப்படிப்பட்டதான அநேக சத்துருடைய போராட்டம், உபத்திரவம் அதிகமாக இருக்கிறது. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது. பாருங்க, அவ்வளவு நிந்தனை. தாவீதை நிந்திக்கிறாங்க. ஒரு முறை அப்படி நிந்திச்சாங்க தாவீதை. தொலைந்து போ, தொலைந்து, பேலியாளின் மகனே தொலைந்து போ, சிமையை தூஷிக்கிறான், ஒரு ஆபத்து வந்துச்சு, பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க, ஒரு கேலி பொருளா நம்ம மாறி விடுகிறோம், ஒரு பரியாச பொருளாய் நம்ம மாறி விடுகிறோம், மற்றவர்கள் ஈஸியா நம்மளை குறித்து பேசி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இனம் புரியாத ஒரு கவலை நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் அவங்க பேசுவாங்க? அல்லேலூயா. தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடம் சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது, உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீயோன் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்க. சீயோன் என்ன சொல்ற, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்த. சிறியானவள் தன் பிள்ளைகளுக்கு இறங்க தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி மறப்பார் ஆண்டவர்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு தவறுகள் நாம் செய்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம இடத்திலே வந்து அவர் நம்மை அவர்கள் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர் ஒருவரையும் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவனை போல நல்ல தெய்வம் உலகத்துல ஒருவரும் இல்லைங்க. கர்த்தர் மறக்கிறவர். தேவன் நல்லவனாக. மனுஷர்கள் உங்களை மறக்கலாம், நீ நம்பினவர்கள் உன்னை கைவிடலாம், உறவுகள் உன்னை மறக்கலாம். ஏன் உன்னை பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்த உன் தாய் கூட உன்னை மறந்து விடலாம். உன்னை தூக்கி சுமந்த உன் தகப்பன் உன்னை மறந்து விடலாம், கைவிடலாம். உன்னை உருவாக்கின தேவன் தாயின் கருவில உருவாக்கும். நீங்க அவருடைய இருதயத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய உள்ள கையில மாத்திரம் வைக்கல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய சிந்தனையில, அவருடைய இருதயத்துல, அவருடைய கையில நம்ம வச்சிருக்காரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு வல்லமுள்ள தேவன் அவன். அவருடைய அன்பை ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த முதல் 2 வசனங்களிலே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, கதறுகிறது போல, அந்த நீரோடைகள் அந்த தண்ணீரை அது ஏற்கும். ஒரு பயங்கரமான தண்ணீருக்காக ஏங்கும். தண்ணீருக்காக அந்த மான்கள் என்ன செய்யும்? குதிக்கும், கதறும், கத்தும். தண்ணீர் மேல அவ்வளவு ஒரு வாஞ்ச, அவ்வளவு ஒரு தாகம் அதிகமாக இருக்கும். அந்த ஆத்மா வந்து அந்த தண்ணீர் மேலதான் இருக்கும், வாஞ்சையா இருக்கும். இந்த பக்கம் சிங்கம் வரும், இந்த பக்கம் புலி வரும், இந்த பக்கம் முதல்ல இருக்கும், என்ன இருக்கு ஒண்ணுமே புரியாது. அது நோக்கமெல்லாம் தண்ணீர் மேலதான் தாகம். நீரோடைகளை வாஞ்சிக்கும். வேற எந்த சிந்தனையும் அதுக்கு வரவே வராது. நானும் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருந்தாலோ தேவனை மாத்திரம் தேடுங்க, கர்த்தரை மாத்திரம் தேடுங்க, அவரை மாத்திரம் பின்பற்றுங்க. வேற எதையும் பின்பற்றாதீங்க, வேற எதையும் நீங்கள் பின்தொடராதீங்க. நமக்கு தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். தேவையானது ஒன்றே. அநேக கவலைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, அநேக தேவைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் அநேக காரியங்கள், பிரச்சனைகள் எதிராக இருக்கிறது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை பின்பற்றுங்கள். நீங்கள் தேவனை பின்பற்றுங்கள். வேற எதையும் பார்க்காதீங்க, எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க, எந்த எதிராளிகளை நீங்க பார்க்காதீங்க, எதை கண்டு நீங்க கலங்காதீங்க. அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்க. அதில் புலம்பாதீங்க. நமக்கு தேவையானது ஒன்று, நல்ல பங்கு. இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவுக்கு பின்னாடி ஓடி வாருங்கள், எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி போடுங்கள். உலக கவலைகள் நமக்கு வேண்டாம், மற்றது நமக்கு தேவையில்லை, எல்லாவற்றையும் தள்ளி போடுங்கள். நம்ம நெருக்குகிற பிரச்சனைகள் என்ன, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற கவலைகள் என்ன, தள்ளு. இயேசுவை நோக்கி ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு. இயேசு ஒருவர் தான் நமக்கு வேண்டும், இயேசு மாத்திரம் நமக்கு வேண்டும், மற்றெல்லாம் நமக்கு அடுத்துதான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதப்பா. அநேக பேர் நாளை குறித்து கவலைப்பட, நாளைக்கு எப்படி பாஸ்டர் ஐயா, அடுத்த வாரம் எப்படி ஐயா, அடுத்த வாரம் எப்படி பாஸ்டர், அப்படி நான் கொஞ்சம் அப்படியே பலனா இருந்தேன், என்னையும் வந்து அடவிச்சுவாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் எப்படி, நானே இப்ப தைரியமா அப்படியே கொஞ்சம் வருவேன், அவங்க வந்து பாஸ்டர் எப்படின்னு சொன்னோன்னு எனக்கு அப்படியே தனியாயிடும். அல்லேலூயா. என்னை தைரியம் நீங்க, நான் வந்து உங்களை தைரியப்படுத்தும் போது நீங்க என்ன அப்படியே சோர்வாயிங்க. அவங்களே சொல்றேன், எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் நமக்கு தேவைன்னா இயேசுவை வாஞ்சை, ஆண்டவர் மேல வாஞ்சை. வேற நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். வேற நமக்கு என்ன தாகமா இருக்குது, ஆண்டவர் மேலதான் தாகமா இருக்கணும். பாருங்க, சங்கீதங்களின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 73ஆம் அதிகாரம், 73ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆமென். பெத்மஸ் அருமையா இருப்பா, வேற ஒரு விருப்பம் வாங்கி எனக்கு இல்லாம, வேற ஆசை இல்லப்பான்ட்டார். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு மிஷினரி, அவரு பிள்ளைகளை, அவருக்கு என்ன கண்ணு எதிர பிள்ளைகளை கொள்றாங்க, இயேசுவை மறுதலை, உன் பிள்ளைகளை விட்டுறோம் அப்படின்னு முட்டி போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் மறுதளிக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், இயேசுவின் பின்னே போக துணியுது, இயேசுவுக்கு பின்னே
போக துணிஞ்சிட்டு அவ்வளவுதான். கண்ணியத்துல பிள்ளைகளை கொலை பண்றாரு. அவர் அப்ப கூட என்ன செய்ய, இந்த பிள்ளைகள் எங்க போவாங்க, ஏசப்பாட்டு போவாங்க. மனைவி இடத்துல வந்து மனைவி நாங்க கொல்ல போறோம், இப்பயாவது இயேசுவை மறுதளிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. மனைவி கொண்டு போறாங்க. உனக்கு ஜீவன் வேணுமா, கடைசியா சொல்லு, உயிர் தப்பி போ, நான் விட்டுறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு பின்னாடி போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. உலகமோ, உலக காரியமோ, ஆசா பாசங்களோ, உறவுகளோ, ரத்தங்களோ, உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுக்கு அடுத்துதான். ஆமென், ஆமென். இயேசுவுக்கு பிறகுடா, இயேசுதான் எனக்கு வேணும். இன்னைக்கு பாருங்க, இந்த பிள்ளைகளை கொண்டுட்டாங்க, மனைவியை கொண்டுட்டாங்க, இவனையும் கொண்டு போட்டாங்க. தலைவன் பார்த்தான், என்னடா இது இவ்வளவு வைராக்கியமா சொல்லி கர்த்தர் அங்கே அவனை தொடராரு. அல்லேலூயா. அப்படின்னா இவன் ஆராதிக்கிற அந்த கடவுள் யார், அந்த இயேசு யார்? அவன் பாஷையில அந்த பாடலை பாடி அவங்க எல்லாரும் அவன் பாடின பார்த்து, அவன் சாகும்போது, அவன் பிள்ளைகள் சாகும்போது பாடின பார்த்து, அவன் மனைவி சாகும்போது பாடின பாட்டு, இவன் சாகும்போது கடைசி நிமிடத்துல பாடின அந்த பாட்டை தான் நினைச்சுதாங்க அந்த தீவுல இருக்கிற எல்லா ஜனங்களும் பாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மண்டியிட்டு தன்னுடைய பாவங்கள் அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள காரியமும் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, பின்பற்றாதீங்க. இதெல்லாம் நமக்கு நிரந்தரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் மாயை. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றார், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பாஸ்டர், நகை விலை அதிகமாயிடுச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. என்னமாச்சு? பொண்ணுக்கு சேர்க்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க நினைவு கொடுங்க. அல்லேலூயா. எதை பத்தி நீங்க கவலைப்படாது. அது வேலை, இந்த வேலை, எவ்வளவு வேணா போயிட்டே இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு வேணாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடாத. இது மண்ணு, அவர் மாணிக்கம். எது வேணும்? இயேசுதான் வேணும். பிரைஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அதுக்காக இதை விட்டுலாமா? பிரைஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வேணாங்க, அவர் இருந்தானே எல்லாமே தேடி வருங்க. இயேசு வேணுமா, காசு வேணுமா? அல்லேலூயா. உங்களுக்கு இயேசு வேணுமா, காசு? இயேசுவை ஏற்றுக்கொண்டா காசு உன் பின்னாடியே வரும். நீ காசு தான் வேணும், இயேசு போயிடுவாரு. பிரைஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வந்து என்ன நிறைய சொல்லுவாங்க, உன் காசை வந்து தலையில வைக்காத, கீழே வை. ஆமென். அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து பணத்தையும் நிலங்களையும் எல்லா காரியமும் கொண்டு வந்து வெளியே போடணும். எங்க வச்சாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. ஏன்னா அப்போஸ்தலருடைய தலையில இயேசு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு தலையில வைக்கணும், காசு எங்க வைக்கணும்? கீழே வைங்க. நீங்க நிறைய பேர் மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஆள் என்ன பண்ணா, தாமனத்தட்டுல ஃபுல்லா பணத்தை போட்டு தலையில வச்சு ஆடினாராம். ஆமென், அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இந்த உலகத்துல அவரை தவிர வேற விருப்பம், வேற ஒரு ஆசை, அல்லேலூயா, தயவு செய்து இருதயத்துல மாத்திரம் வச்சிடாதீங்க. இருதயம் இயேசுக்காக தான், இயேசுக்கு சொந்தம். உங்க இருதயத்துல யார் இருக்கணும்? ஏசப்பா மாத்திரம் நீங்க வைக்கணும். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 91ஆம் அதிகாரம் அருமையான, எல்லாருக்கும் அடிக்கடி நம்ம பேசுற வசனம். 14ஆவது வசனத்துல, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். பாருங்க, அவன் என்னிடத்தில், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, சுவாசிகளை பார்த்து சொல்லணும், இந்த மகன் ஏமல் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார், இந்த மகன் ஏமல் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். வாஞ்சைன்னா அவ்வளவு வாஞ்ச, அவ்வளவு விருப்பம், ஏமல் அவ்வளவு ஆசை, அவ்வளவு தாகம். எப்ப பார்த்தாலும் ஜபம் 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 ஜபம், சோத்ராம் 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 சோத்ராம். அதை வந்து கவனம் செலுத்தாதீங்க. எல்லாருக்கும் அதான், இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். இல்ல, நான் ஒரு காரியத்தில் வியாதி சுகமாக விலகினங்கள், உங்களுக்கு வீட்டு கட்டு நிறைய இருக்குது. உங்க வீட்டுக்கு விரோதமா நிறைய கட்டுகள் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் போராமையில நிறைஞ்சிருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் ஜெயிப்பது?
ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி தேடி அவருக்கு பின்னாடியே வந்தா தானே உன் பிரச்சனை அவர் எடுத்து போடுவாரு. ஆமென் சொல்லுங்க. உன் பிரச்சனை அப்படியே இருக்குது பாஸ்டர், என்ன செய்யுது? நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, எல்லாத்தையும் விட்டுட்டு அது பேசாத ஆண்டவருக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஆமென். ஏசப்பாதான் எனக்கு வேணும், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். கர்த்தர் விடுவிக்காமல் போவாரா? நிச்சயமாக விடுவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்தாங்க? ஒரு பாவம் செய்யலையே, அவங்க ஒரு அநியாயம் செய்யலையே, அநியாயமா கொண்டு போய் அவர்களை அக்னி ஜுவாலையில தூக்கி போட ஆரம்பித்த. ஏன்? இயேசுவை அவங்க தேவனை அவர்கள் ஆராதனை தொழுகை செய்ததால பிரச்சனைகள் வந்தது. சில வேளை அப்படி நமக்கு வரட்டும், அப்பதான் நமக்கு தெரியும் ஆண்டவருடைய அன்பு எத்தனை பெரியது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. வாஞ்சை வைக்கணும். தாகம், ஆண்டவர் வாஞ்ச ஒரு தாகம் எடுக்கணும். அடுத்ததாக அதை திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 4வது வசனம் 42ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடும் கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியின் சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. உருகணுமா உருகக்கூடாதா? கேண்டல் இருக்குது, கொளுத்துறீங்க வெளிச்சத்துக்காக. அது என்ன செய்யுது? தன்னை உருக்கித்தானே வெளிச்சம் கொடுக்குது. ஆமென். தன்னை உருக்குகிறது, தன்னை அப்படியே உருக்கி அது வெளிச்சம் கொடுக்கிறது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இவைகளை நினைக்கும் போது என் உள்ளம் உருகுகிறது ஐயா. அல்லேலூயா. ஏன் எதற்காக உருகுறது தெரியுமா? நான் ஆண்டவன் மேல வச்சிருக்கிற அந்த பாசம், அந்த நேசம், அந்த அன்புக்காக நான் ஏங்குகிறேன். அல்லேலூயா. இவைகளை நாம் நினைக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாகிய நாம் ஆதி அன்புக்குள்ளாக திரும்ப வேண்டும். எதுக்குள்ள திரும்பணும்? ஆதி அன்றைக்கு இருந்த அந்த அன்பு, அன்றைக்கு இருந்ததான அந்த நேசம் பாசம் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கா? அதான் சொல்ற, அது நான் நினைக்கும் போது அது ஆதி அன்புக்குள்ளாக நான் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நாட்கள் போக 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 உலகத்துல நடக்கிற சம்பவம் எல்லாம் நம்ம கேள்விப்பட கொரோனா ஒன்று வந்தது. எல்லாருடைய அன்பும் தனிஞ்சு போச்சு. குடும்பத்தை பிரிச்சிடுச்சு. கணவன் மனைவி அந்த ரூம் இந்த ரூம் என்ன செஞ்சாச்சு? பிரிச்சு போட்டாச்சு. அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றோர்களை பிரிச்சுட்டான் சாத்தான். அல்லேலூயா. சகோதரிகளை பிரிச்சுட்டான், சகோதரர்களை பிரிச்சுட்டான், உறவுகளை பிரிச்சுட்டான், சகா விசுவாசிகளை பிரிச்சுட்டான். வாயை மூடணும், தூரம் நிக்கணும். அன்பெல்லாம் இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. பாசம் முன்ன மாதிரி இல்ல, அது ஒரு வேஷமாய் மாறி போய்விட்டது. உண்மையான அன்பு இருக்கா? உண்மையான நேசம் இருக்கா? யோசித்து பாருங்கள். இந்த தேவ மனிதன் அதுக்காக தான் இயங்குகிறார் அம்மா. இந்த தேவ மனிதன் அதை நினைச்சு பாக்குறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து ஆதி அன்பு கொஞ்சம் நம்ம எப்படி இருந்தோம் நினைச்சு பாருங்க. எப்படி இருந்தோம் என்று நினைச்சு பாருங்க. பழைச மறக்காதீங்க. அந்த பழைய அன்பை தயவு செய்து விட்டுறாதீங்க. இன்னைக்கு அந்த வசனம் அருமையாய் சொல்லுங்க. முன்னே அப்படின்றாரு. முன்னே நான் எப்படி இருந்தேன்? முன்னே இப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னே நான் எப்படி இருந்தேன்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. முன்னே நம்ம சில சொல்லுவாங்க, பாஸ்டர் முன்ன மாதிரி அவங்க இல்ல. என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் முன்ன மாதிரி இல்ல. இல்ல. என் வீட்டுக்காரர் பாஸ்டர் முன்ன மாதிரி இல்ல பாஸ்டர். ஏமா? அவர் அன்பு மாறிடுச்சு பாஸ்டர். முன்ன மாதிரி இல்ல. என் மனைவி முன்ன மாதிரி இல்ல. நிறைய பேர் சொல்ற, குடும்பத்துல போய் பாத்தீங்கன்னா நிறைய சொல்றது, பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை. ஏன்? முன்ன இருந்த அன்பு இப்ப இல்லை, முன்ன இருந்த பாசம் இப்ப இல்லை. அது சொன்ன உடனே நம்ம இருதயம் உடையணும். ஆமென். அது சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும்?
முன்ன மாதிரி இல்லைன்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்லிட்டாலும் ஆகிய செத்தணும். ஆமென். அல்லேலூயா. தாவீது நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, முன்னே இப்படிதான் இருந்தேன், முன்னே நான் ஆண்டவர் அதிகமா நேசித்து அன்பு கொண்டேன், இதெல்லாம் நான் நினைக்கிறேன், ஆண்டவருக்காக நான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப இருக்கிற அந்த மாதிரி. அது ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல எனக்கு ஒரு குறை ஒன்று இருக்குது அப்படின்னா. குறை இருக்கு, என்ன குறை? ஆண்டவர் சொல்றாரு, சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்றாரு, என்ன முன்ன மாதிரி நீ இல்ல, ஆதி அன்பை நீ விட்டாய். எதை விட்ட? ஆதி அன்பை நீ விட்டுட்ட. ஆதியிலே முன்ன மாதிரி இருந்த மாதிரி இப்ப இல்ல, என்னை நேசிக்கல. ஆண்டவர் சொல்ற, சபையாரை பார்த்து சொல்ற, நீங்க நேசிக்கல, ஏதோ தேவைகளுக்காக வரீங்க, ஏதோ கடமைக்காக வரீங்க, வந்து நீங்க போறீங்க, அவ்வளவுதான். புரிய பிள்ளைகள் அப்படி இல்ல. நாம் ஆண்டவரை உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. 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 தயவு செய்து கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, பழைய அன்பு எனக்கு வேண்டாம், பழைய பாசம் எனக்கு வேண்டாம், பழைய இருதயத்தை எனக்கு தாங்கும். இத்தனை காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே, உங்க அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரப்பா? உங்க அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பவுல் சொல்றார், உங்க அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இடவச்சுகள் வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அல்லேலூயா. தீர்மானம் எடுங்கள், ஆதி அன்புக்கு மறுபடியும் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பே பிரதானம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற முடிவு பரியந்தம் ஆண்டவர் அவர்கள் மேல் அன்பு வைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, உடன்படிக்கை மறந்துடாதீங்க. கணவன் மனைவி எவ்வளவு அந்த உடன்படிக்கையா இருக்கிறதோ, ஆண்டவரோடு நம்ம பண்ணின உடன்படிக்கை, எத்தனை உடன்படிக்கை, அத்தனை உடன்படிக்கைகள் உண்மையா இருக்கிறோமா, அன்போடு கூட இருக்கிறோமா, யோசனை பண்ணி பாருங்க. முதலாவது ஆண்டவரை நேசிக்கிறது, உங்களுடைய இதயத்தோடும் ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. அல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் 3 முறை கேட்கிறார். பேதுருவை பார்த்து 3 முறை ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, இடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு என்ன தெரியுமா? அல்லேலூயா. பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, அதை நீங்க அறிவீங்க, அது உமக்கு தெரியுமா? அவன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால் தேவ ஜனத்தை நாம் நேசிக்க வேண்டும், சிறு பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும், சிறு ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாய். என்னை நேசிப்பது உண்மையானால் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயா, என்னை நேசிப்பது இடத்தில் அன்பு கூறுவது நீ உண்மையானால் என் ஆடுகளை மெய்ப்பாயாக. என் ஆண்டவர் பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறார். அவரை நேசிக்கிறவன் தான் அவருடைய ஜனங்களையும் நேசிக்க முடியும். அல்லேலூயா. 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 ஆகவே கண்பான கர்த்தருடைய அடுத்ததாக வாசிக்கிறோம் 5வது வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் இயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பை நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. 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 இன்னும் நான் என்ன செய்வேன்? துதிப்பேன், 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 துதிப்பேன். ஆண்டவருடைய அந்த துதிக்கிறதான அந்த இருதயம் என்ன சொல்ல போனால், உங்களுக்கு சுருக்கமாய் சொல்றேன், கவனிங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நான் போன எல்லா இடங்களிலும் என் கூடவே இருந்தீங்க, உமக்கு நன்றி. என்னை போஷித்தீங்க, என்னை காப்பாற்றினீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இந்த ராம் முழுவதும் என்னோடு கூட இருந்து நல்ல நித்திரை கொடுத்தீங்க, காலையில விழித்தேன், அதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, என்னுடைய சம்பாதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. என் கைகளுக்கு பலனை கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எனக்கு ஓடுவதற்கு கால்களுக்கு பலன் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, தீமையிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நன்றி. கடந்த நாட்களிலே ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். மகளே,
மகனே, கடந்த வருடங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகள், இந்த போன வாரம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நேற்றுக்கு தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து 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 என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்த ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாவு எனக்கு வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒரு நாவு. இப்ப சாட்சி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அப்பமே நாம் நன்றி ஒரு உணர்வோடு கூட இருக்கணும். நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே வேண்டும். நன்றி செலுத்துகிற ஒரு நாவு நமக்குள்ளே வேண்டும். இந்த நாவிலே ஆண்டவரே எப்போது நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. யாராவது நமக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்தாங்க, என்ன செய்வோம்? தேங்க்ஸ் சொல்றோமா இல்லையா? தேங்க்ஸ் சொல்றோமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். சாதாரண ஒரு டீ காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்றோமே, நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்த ஆண்டவர் எவ்வளவு நன்றி செலுத்து. இந்த வாழ்வெல்லாம் ஆண்டவருக்காக தான். சரீரம் இயேசுக்காக தான். என்னுடைய வசதி எல்லாம் இயேசுக்காக தான். என்னுடைய உடைமைகள் எல்லாம் இயேசுக்காக தான். எல்லாமே என்னுடைய பணம் பொருள் எல்லாமே என் மேன்மையில யாருக்காக? எல்லாம் இயேசுக்காக கூட. இயேசுக்காக செலுத்து, இயேசுக்காக செலுத்து, இயேசுக்காக, எல்லாம் இயேசுக்காக. எது வந்தாலும் இயேசுக்காக. அதுதாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே வேண்டும். அடுத்ததாக 6வது வசனத்திலே, என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க நினைக்கிறாரா? யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்து உண்மை. தாவீது பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் சவுலுக்கு பயந்து ஓடினர்ல, சவுலுக்கு பயந்து 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 அங்கங்க மலையெல்லாம் தங்கியிருந்தார், குன்றுகளிலே தங்கியிருந்தார், பதுங்கி இருந்தாரு, வனாந்திரத்திலே இருந்தாரு. அங்கெல்லாம் வந்து என்ன செய்வார்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வெளியில இருக்கிறோம். அவர் சிட்டியை விட்டு வெளியே போனாரு. ஏன்னா உள்ள இருந்தா அவன் விரட்டுறான், கொல்ல வரான், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனாலும் கூட என்ன பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும், மரணமே நினைத்தாலும் சரி, தேவனை நினைக்க அவர் மறந்ததே இல்லைங்க. ஆமே. தேவனை நினைக்க என்ன செய்யல, மறந்ததே இல்லை. தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனைகள் வரதான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு புரியல? மூக்கு இருந்தா கண்டிப்பா சளி பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சளி பிடிச்சி பாஸ், ஆமா, மண்டை இருந்தா தலைவலி வரதான் செய்யும். அல்லேலூயா. அதெல்லாம் வரும். சீதனம், உஷ்ணம், வெயிலு, பனி, மழை, இதெல்லாம் ஓய்வதில்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டார். இதெல்லாம் இயற்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள கடந்து வர கர்த்தர் நமக்கு கண்டிப்பா என்ன செய்வாரு? உதவி செய்வார். அத சமயத்திலே நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நாங்க குடும்பமாக உம்மை நினைத்து நாங்க உமக்கு ஆராதனை செய்கிறோம், உம்மை தொழுகை செய்கிறோம். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை, இந்த நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஆராதனை நாள். 2 நாளை வச்சிடாதீங்க. காலையிலே தேவனை ஆராதி. அந்த நாள்ல என்ன செய்யக்கூடாது? பாஸ்டர், நான் கல்யாணத்துக்கு போறேன், அங்க நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறாங்க, அங்க ஒரு வீடு திறப்பு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, தயவுசு சொல்றேன், இருக்கட்டும், எங்க போவாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டா போங்க, தப்பு இல்லை. அல்லேலூயா. அவனும் உங்களை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் கல்யாணத்துக்கு லேட்டா வந்தீங்க, போயிடுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அந்த அந்த ஓய்வு நாளை மறந்துட்டு விட்டுட்டு நம்ம போறது தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். அல்லேலூயா. எவ்வளவு துக்கப்படுவார், எவ்வளவு துக்கப்படுவார் அந்த ஓய்வு நாள்ல. இப்பதான் நமக்கு நிறைய வேலை. சரி, தவிர்க்க முடியாத ஒரு டெத்து, முக்கியமான ஒரு குடும்பத்துக்கு, அது பரவாயில்லை. அதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அந்த டெத்தை தவிர்த்து மீறி எந்த ஒரு காரியம். இன்னொன்னு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீது என்ன சொல்றாருன்னா, யோர்தான் தேசத்திலையும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறோம். ஆண்டவர் ஆராய். ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் போய் சொல்றாரு அங்கெல்லாம் போவாரு.
ஒண்ணு ஒரு பலிபீடம் கட்டிடுவார். ஒரு பலிபீடம் கட்டி அங்க தொழுகை செய்வாருங்க. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்காக கொடுப்ப, கர்த்தருடையதை கர்த்தருக்காக கொடுங்க, ராயனுடையதை ராயனுக்காக கொடுங்க. 7 நாள் இருக்கு, ஒரு வாரத்திற்கு 7 நாள். திங்கள் கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க ராயனுக்கு வேலை செய்றீங்க, உலகத்திற்கு வேலை செய்றீங்க. அது உலக காரியம். ஆனா ஆண்டவருக்காக ஒரு நாள் இருக்கு, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தினுடைய முதல் நாள் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓய்வு நாளை அசட்டை செய்யக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அந்த ஓய்வு நாள்தான் நிறைய வேலை வச்சுக்கிறது, நிறைய பேர் பார்க்கறது, விசிட் பண்றது, நிறைய காரியங்கள் நமக்காக திட்டமிடுறது இல்ல. அந்த நாள் உனக்கு திட்டமிடுகிற நாள் அல்ல. உன் சொந்த வேலைகளை செய்யக்கூடிய நாட்கள் அல்ல. உன் சொந்த காரியங்களுக்காக போகக்கூடிய நாட்கள் அல்ல. கர்த்தர் சொன்ன என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தாவீது பாருங்க, ஆண்டவரே நான் எங்க இருந்தாலும் அங்க நான் கர்த்தரை ஆராதனை செய்வேன். ட்ரெயின்ல போய் பாருங்க, உடனே அந்த தொழுகை செய்யறாங்க, ஒரு துண்டை போடுறாங்க, தொழுகை செய்யறாங்க. நேரம் வந்துச்சுன்னா போதும். இந்த டைம் வந்தவொடனே இந்த நாள் நம்ம எங்க இருக்கிறோம் ஒண்ணு அங்க ஆண்டவருக்கு 1 மணி நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா. 1 மணி நேரம் ஆண்டவருக்காய் கொடுங்க. இப்படிப்பட்ட மனிதன் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தள்ளும் அப்பா. உமக்கு பிரியமானதை நான் செய்யும். நான் எனக்கு பிரியமா நடக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமாக. ஆமென். அப்போ என் ஓய்வு நாள் அசட்டை செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த ஓய்வு நாளை ஆண்டவருக்காய் கொடுக்கிறேன். பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வந்திருக்கிறது. ஆவியோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஆனா இந்த காலையிலே நாம எழுந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரோம் பாத்தீங்களா, அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது 8வது வசனத்தில் எழுதப்பட்டது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக என்ன செய்கிறாரு? ஜெபம் செய்கிறாரு, விண்ணப்பம் செய்கிறாரு. அல்லேலூயா. ஜெபம் 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 ரத்தத்துல ஊறி இருக்கணுங்க. அல்லேலூயா. ஒரு தேவைக்காக ஜெபிக்காதீங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க. எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டாரு, எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. சில பேர் ஜெபம் பண்ணுங்கிற அந்த விதம் இருக்க பாத்தீங்களா, அந்த விதத்தை கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும், என்னெல்லாம் அது நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் அப்படி நிறைய ஜெபத்தை குறித்ததான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர், விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபத்தின் வழியாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசு கிட்ட பேசு, அறையில போய் பேசு, அறையில போய் ஆண்டவரோடு சம்பாஷணை செய், ஆண்டவரோடு மணிக்கணக்காக விழுந்து கடங்க, பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் நான் ஆண்டவர் சொன்னார். தாவீது யாருங்க? என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது இருதயத்திற்கு ஏற்ற, எப்போது ஆண்டவர் ஆராதிப்பது, பாடுவது, ஜெபம் பண்றது. இதை விட ஆண்டவருக்கு வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லைங்க. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பகற்காலமா ராக்காலமா எந்த காலம் வந்தாலும் சரி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேலையிலும் சரி, காலையிலையும் கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கணும். அதிகாலை ஜெபம் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தது. காலமே இருந்து தேவனோடு பேசுவோம். மலையில போய் ஜெபம் பண்ணாரு, வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணாரு, கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன செய்தாரு? பிதாவோடு ஜெபம் பண்ணாரு. வழக்கத்தின்படி போனாராம். வழக்கத்தின்படி, அந்த வழக்கத்தை பழக்கமாக ஆண்டவர் மாற்றினார். சில வேளை நம்முடைய ஒரு வழக்கம் இருக்கும், அந்த வழக்கத்தை பழக்கமாக்குங்க. காலையில எழுந்து 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, அது பழக்கமா மாறட்டும். 5 மணிக்கு ஜெபம் பண்றீங்க, அது பழக்கமாய் மாறட்டும்.
காலையிலே முதலாவது அந்த நேரத்தை ஆண்டுக்காக கொடுங்க. நேரத்தை முதலாவது ஆண்டுக்கு கொடுங்க. முதல் நேரம் இயேசுக்காக தான். வேற ஏதோ நம்ம கவனம் போகவே கூடாது. ஜெபம், ஆண்டை நோக்கி ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாக, ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க முடியும். ஜெபம் தான் நம்முடைய ஆண்டவரோட பேசுங்க 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 பேசுங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக ஜெபிங்க. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, அமெரிக்கா தேசத்துல அருமையான ஒரு ஊழியக்காரர் 2 நாளைக்கு முன்பாக அவர் என்ன செய்தாங்க? சுட்டுட்டாங்க. ஊழியக்காரருக்கு என்ன இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்லை. அமெரிக்கா தேசம் பெரிய தேசம், கிறிஸ்துவ தேசம். அந்த தேசத்துல ஊழியக்காரருக்கு என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. பாதுகாக்க வேண்டிய தேசம் அவரை பாதுகாக்க முடியல. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நகரத்தை காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா ஜாமக்காரன் எவ்வளவுதான் நகரத்தை அவன் காத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தான் காக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆகவேதான் நான் ஒரு காரியம் சொல்லுவேன், எல்லாருக்காக நாம ஜெபிக்கணுங்க. ஒரு வாலிபர் சுவிசேஷத்தை நம்ம இழந்துட்டோம். அவர் பாருங்க, கண்டித்து பிரசங்கம் பண்ணுவார். ஓரின சேர்க்கையை செய்யக்கூடாது, ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள். இந்த பாவத்தை கண்டித்தார். அமெரிக்கா தேசத்தில் கண்டித்து பிரசங்கம் பண்ணுவார். பாவத்தை கண்டித்து பிரசங்கம் பண்ணுவார். எச்சரித்து அவங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். அவங்க செய்யறதான அநியாயங்களை எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக அவர் பண்ண காரியம் எல்லாம். அத்துடைய பிள்ளைகளே, மரணம் 6லயே வரும், 60லயே வரும். அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலை படக்கூடாது. இயேசுக்காக சாகனம் ஆயத்தமாயி. ஆமென். மரணத்திற்காக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு. இன்னைக்கு உலகமே சோகத்துல இருந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவர் ஸ்தேவான் ரத்த சாட்சியா மரிக்கும் போது தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கக்கூடிய தேவகுமாரன் மரிச்சு அவர் மேல வரும்போது எழுந்து நின்றாராம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார். பைபிள்ல இருக்குதுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக மரிக்கிற மரணம் பரலோகத்துல எவ்வளவு கனம் தெரியுமா? பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக. அல்லேலூயா. தீர்மானம், வைராக்கியம் இருக்கணும். வாலிப பிள்ளைங்க சும்மாவே சுத்திட்டு கூடாதுங்க. இயேசுக்காக என்ன செய்த? 1 வருஷம் ஆச்சு, இந்த 1 வருஷம் முடிய போகுது. இயேசுக்காக என்ன செய்யுங்க சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்காக நாம என்ன செய்திருக்கிறோம்? சுவிசேஷத்திற்காக நான் என்ன செய்தேன்? காட்பாடியில ஒரு நன்மை ஸ்கூல்ல நான் போயிட்டு இருந்தேன். வெளியே வரேன், பாஸ்டர் அப்படின்னாங்க. ஒரு கேத்தலிக் சிஸ்டர், இன்னைக்கு என்ன பாஸ்டர் விசேஷம் கேட்டாங்க. இன்னைக்கு என்ன பாஸ்டர் விசேஷம் என்னை பார்த்து கேட்டாங்க. சிஸ்டர், சுவிசேஷமே எனக்கு விசேஷம் அப்படின்னு. என்னது? சுவிசேஷமே எனக்கு விசேஷம். ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த உலகத்துல என்ன விசேஷமா இருக்க முடியும்? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுத்தாங்க நமக்கு விசேஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்பதை காட்டிலும் வேற ஒரு சிறப்பு எங்களுக்கு இல்லைங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. வேற ஒரு ஆசை இல்ல இந்த சொசைட்டிக்கு, இந்த சமுதாயத்திற்கு. நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? இயேசுவை இந்த சொசைட்டிக்கு அறிவிப்பதை விட வேற வேலை எனக்கு இல்லைங்க அப்படின்ட்டு. எனக்கு நிறைய பேர் பிஸின்னு ஓடிட்டு இருக்கேன். யாருக்காக ஓடுறதுன்னு தெரியல. இன்னைக்கு மனுஷர்கள் காலையில எழுந்தவுடன் ராத்திரி வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறாங்க. யாருக்காக? பதவிக்காக, பணத்திற்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சுவிசேஷத்திற்காக ஓடுற கூட்டம் இன்னைக்கு இல்ல. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிச்சேன். கடைசி வசனம் 11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம், என் தேவனமா இருக்கிறவர். நான் இன்னும் பாத்தீங்களாமா, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அவரு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒரு சமயத்தை நாம் கண்ணீர் விட்டு அழுதோம், வேதனைப்பட்டு அழுதோம். நம்மை துக்கப்படுத்தினார்கள், நம்மை வேதனைப்படுத்தினார்கள், நம்ம உருவ குத்தினார்கள், நம்மை பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் கூட தாவீது என்ன செய்தா தெரியுமா? அந்த சமூகத்துல போனாரு. அவர் ஆத்துமாவிட்டு அவரே பேசுறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பேசுங்க, உங்களே நீங்க தைரியப்படுத்துங்க. பாஸ்டர் ஐயா, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லல, யாரும் என்ன பேசல. தாவீது அப்படி இல்லை. தாவீது அவருக்குள்ளவே பேசினாரு.
என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் இயங்குகிறாய், தேவ நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனுமா இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். நம்பிக்கை, அல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். உன் நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 73ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 73ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனில் அன்பில் நிற்பதே நலம். நான் உன் கிரியைகளை எல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இதுதான் நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. எனக்கோ கர்த்தரை தேவன் நம்பிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல நம்பிக்கை. இப்பொழுதும் கர்த்தாவை நான் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக்கொள்ள. கைகளை